ஞானகுரு அவர்கள் இந்த வழியினை பின்பற்றுபவர்கள் எப்படிப்பட்ட வைராகியத்துடன் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள். உதாரணமாக விவசாய பண்ணைகளில், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டில் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய வித்துகளை குடிக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்துதான் திறன் வாய்ந்த வித்துகளாக உற்பத்தி செய்து கொடுக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை வாங்கி வைத்து விவசாயம் செய்து நிலத்திலும் ஊன்றி அதற்கு பின் அதை சரியாக கவனிக்கவில்லை என்றால் அந்த விதைகள் முளைக்குமா, நல்ல வளர்ச்சி தருமா, முழுமையான மகசூல் தருமா என்றால் பட்டு போய்விடுகின்றது. ஆனால் அந்த விவசாய பண்ணைக்கு சென்று விதைகளை கொடுத்தீர்கள், ஆனால் எல்லாம் பட்டு போய்விட்டது என்று அங்கே போய் அவர்களை குற்றம் சொல்ல முடியுமா? அதுபோலதான் குருநாதர் காட்டிய வழியிலே உங்களுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஞான வித்துகளை அவர் எமக்கு கற்றுக் கொடுத்த முறை பிரகாரம் உங்களுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக உபதேச வாயிலாக கொடுக்கின்றேன். அதை நீங்கள் அந்த உற்பத்தி செய்த வித்தை சரியான முறைக்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டுமா இல்லையா? ஏனென்றால் சாமி, சாமியார், மந்திரம் என்ற எல்லாவற்றையும் கேட்கின்றீர்கள். இங்கே குருநாதர் காட்டிய வழியில் இந்த ஞான வித்தை உங்களால் வளர்க்க முடியாதா? ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொடுக்கின்றேன், பவர் கொடுக்கின்றேன், அந்த மெய்ஞானிகள் சக்திகளை பெறுவதற்குண்டான ஆற்றலையும் கொடுக்கின்றேன். ஆனால் ஒரு சிலர் இந்த ஆசையை மட்டும் வளர்த்துக் கொள்கின்றார்கள். அந்த வித்து வளர்க்க வேண்டியதற்குண்டான தண்ணீரை, அதாவது தியானமோ ஆத்ம சுத்தியோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்வதில்லை. கொடுத்த வித்தை மட்டும் அந்த ஆசையை வளர்த்து கொண்டு எப்படா பலன் கொடுக்கும் என்று சாமி சொன்னாரே, பலன் எப்பொழுது கொடுக்கும் என்று அதை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சரியான நீர் விட வேண்டும், உரம் கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், அந்தந்த காலத்திற்கு அதை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக குடும்பத்திலோ தொழிலிலோ உடலிலோ ஏதோ ஒரு கஷ்டமோ துன்பமோ துயரமோ வந்தால் அடுத்த கணம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அது எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இப்படிப்பட்ட சாப்பாடை கொடுத்தால் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். உங்கள் உணர்வின் எண்ணங்கள் சீராக வரும். அதை வைத்து நீங்கள் நல்லதை நிச்சயம் செயல்படுத்த முடியும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது தீய வினைகள் நமக்குள் செல்லாதபடி, உடலுக்குள் விளையாதபடி சூரியன் அந்த தீமை செய்யக்கூடிய வினைகளை கவர்ந்து சென்று விடுகின்றது. ஆன்மா தூய்மை அடைகின்றது. தீய வினைகளை இப்படித்தான் நிறுத்தி பழகுதல் வேண்டும். அதாவது கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ துன்பத்தையோ துயரையோ நோயை பற்றியோ உடல் வலியை பற்றியோ எண்ணாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் பேரில் எப்பொழுதும் நாம் பெற வேண்டும் என்று, அதை இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த அருள் உணர்வை நுகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை வலுப்படுத்தி கொண்டே வர வேண்டும். ஏனால் இந்த விஞ்ஞான உலகில் எத்தனையோ பகைமை உணர்வுகளும் விஷத்தன்மையான நிலைகளும் நோய்க்கு காரணமான தீய விலைகளும் இங்கே அதிகமாக காற்றிலே பரவி உள்ளது. அதை நாம் கவரவில்லை என்றால் சூரியன் எடுத்து மேலே சென்றுவிடும். இந்த காற்று மண்டலம், அதாவது பரமாத்மா தூய்மை அடைகின்றது, நமது ஆன்மாவும் தூய்மை அடைகின்றது, நம் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மாவும் தூய்மை அடைகின்றது, உயிராத்மாவும் ஒளி பெறுகின்றது. ஆக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை இப்படி அடிக்கடி சுத்தப்படுத்தி பழகுதல் வேண்டும். உதாரணமாக சாக்கடையோ மற்ற நிலையிலோ பார்த்தால் கொசு அதில் அதிகமாக உண்டாகின்றது. அதை அழிப்பதற்காக சில விஷமான மருந்துகளையும் தூவுகின்றார்கள். ஆனால் கொசு இறந்து விடுகின்றது. ஆனால் அந்த கொசு இட்ட முட்டைகள் இந்த விஷத்தன்மை கவர்ந்து அதே வீரிய சத்தாக எடுத்து அதில் உருவாக்கக்கூடிய கொசு, அந்த கொசு நம்மை கடித்தால் சுரீர் என்று இருக்கும், அரிப்பு தாங்க முடிவதில்லை. அதாவது விஷமருந்து அடித்த பின் அதில் உருவாகும் கொசுக்கள் இப்படித்தான் வீரியமாக இருக்கும், அரிப்பும் அதிகமாக இருக்கும், தடிப்பும் அதிகமாக இருக்கும். கொசுக்கள் எங்கே சாகின்றது? சாவதில்லை. தீமையின் விளைவுகளை இதுபோன்ற நிலைகளை நாம் அறிந்திருக்கின்றோமா என்றால் இல்லை. இன்று மழை பெய்தாலே அல்லது தொடர்ந்தால் போல் 5 நாள் 6 நாள் மழை பெய்தாலே எத்தனை விஷ காய்ச்சல்களும்
அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். வைரஸ் இன்ஃபெக்ஷன் எத்தனை வருகின்றது என்றால் அதெல்லாம் இது போன்ற கொடுமையான நஞ்சின் தன்மை காரணமாகத்தான். ஆகவே இதை போன்ற நிலையெல்லாம் மாற்றி அமைக்க அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை மொத்தமாக நாம் எடுத்து, அதாவது மொத்தமாக என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏகமாக அதை எடுத்து அந்த உணர்வுகளை பரப்பி தீமைகளை அகற்ற வேண்டும், அந்த வலிமையை கூட்ட வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும். இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். ஈஸ்வரா, இந்த பூமி முழுவதும் பரவச் செய்யும் பொழுது இந்த பூமியும் தூய்மை அடைகின்றது. இப்படி நாம் இந்த பரமாத்மாவையும் நாம் வாழும் இடத்தையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இந்த உலகையும் ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக நாம் வர வேண்டும். இதைத்தான் குருநாதர் எம்முடைய உபதேசத்தை கேட்டு இந்த வழியை பின்பற்றுவோர் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்ட நிலையில் இதுதான் இப்படித்தான் தீமையை நீக்க வேண்டும், இப்படித்தான் அருள்களை சேர்க்க வேண்டும் என்ற மன உறுதி கொண்டு செயல்பட வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள்.